ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ தலைவன் தலைவி மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட டிஸ்கஷன், ரிவ்யூ எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம். ஸோ தலைவன் தலைவி எப்படி இருக்கு நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் என்னோட ஆங்கில சொல்லிடுறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் விஜய் சேதுபதி ரொம்ப கேஷுவலா பயங்கரமா நடிச்ச ஒரு அருமையான குடும்ப படம் ஒன்று வெளியே வந்திருக்கு. எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில இந்த படம் இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. நிறைய வித்தியாசமான சீன்ஸ்லாம் வந்து இதுல காமிச்சிருக்காங்க. இந்த டைமுக்கு என்ன தேவையோ, ஒரு கணவன் மனைவிக்குள்ள என்ன தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப அழகா எடுத்து ஒரு ஜாலியான கான்செப்ட்ல வந்து காமிச்சிருக்காங்க. தியேட்டர்ல இருந்து எந்திரிச்சு வெளியே வர கடைசி சீன் வரைக்கும் சிரிக்க வச்சு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஹிட் தரக்கூடிய ஒரு கமர்ஷியல் படமா, கருத்துள்ள ஒரு படமா அது இருக்க போகுதுன்றது என்னோட பார்வை. நீங்க இன்னும் டெக்னிக்கலா சொல்லுங்க. பொதுவா இந்த மாதிரியான படங்கள் வர்றது வந்து தமிழ் சினிமாவில் அரிதா போயிடுச்சு. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படம் அப்படிங்கிறத ஈஸியா எல்லா படத்துக்குமான டேக்லைனா சொல்றாங்க. எந்த படத்துக்கு பொருந்ததோ இல்லையோ, தலைவன் தலைவிக்கு முழுமையா பொருந்தும். இன்னொரு பக்கம் ஒரு ஃபேமிலி லவ் ரக்டு ஸ்டோரியா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாவே சொல்லியிருக்காங்க. ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும், நாயகனுக்கும் நாயகிக்கும், கணவன் மனைவிக்கு இருக்கிற ஒரு ஊடல் கூடல் சண்டை பிரச்சனை இதெல்லாம் எப்படி வந்து ஒரு முடிவுக்கு வரும், இதுக்கான சொல்யூஷன் என்ன, பொதுவாக யாரால இந்த மாதிரியான பிரச்சனைகள் எழுப்பப்படுது அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியா இருக்கு. எந்த இடத்துல படம் தொடங்குதோ அதே இடத்துல முடியுது. ஸ்டேஜிங் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஒரு டெக்னிக்கலா ஒரு சவுண்டான படம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு பக்கம் வந்து ஒரு கருத்துள்ள படம், சிந்தனையை தூண்டுகிற படம், அதே சமயத்துல பிரச்சாரம் எதுவுமே இல்லாம சிரிக்க வைக்கிற ஒரு படமா இருந்திருக்கு. ஃபேமிலி சப்ஜெக்ட்ல பாண்டியராஜ் அடிச்சு காலே இல்லைன்னு சொல்லலாம். கடைக்குட்டி சிங்கம், நம்ம வீட்டு பிள்ளைன்னு அவர் ரொம்பவே நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. வெரைட்டியாவே கொடுத்துருக்காரு. அதில் இன்னொரு ஸ்டெப் மேலே போய் இது இன்னொரு வித்தியாசமான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே பாண்டியராஜ் கிட்ட ஒரு முக்கியமான ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கும். ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அதை எந்த அளவுக்கு டெப்தா கொடுக்க முடியும் அப்படின்றதுல அடிச்சுக்க முடியாது. அந்த விதத்துல இதுல நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வேலை கொடுத்துருக்காங்க. வழக்கமா KS ரவிக்குமார் படங்கள், ஹரி படங்கள்ல தான் இவ்வளவு பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளங்கள் இருக்கும். அதற்கு அடுத்தபடியா பாண்டியராஜ் படத்துல இதுல பெரிய நட்சத்திர பட்டாளம் இருக்கு. சொல்லப்போனா கடைக்குட்டி சிங்கத்தை தாண்டி இந்த படத்துல நிறைய நட்சத்திர பட்டங்கள் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தீனி போடுற ஒரு படமா அவங்களுடைய கேரக்டர் ஸ்கெட்ச் வந்து ரொம்ப ஸ்பெஷலாவே செதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அந்த விதத்துல தலைவன் தலைவி வந்து ரொம்பவே முக்கியமான படம். ஒரு யங் கப்புலா இருக்கட்டும், அல்லது திருமணமாய் ஒரு 10 வருடங்கள் 15 வருடங்கள் ஆனவங்களா இருக்கட்டும், யாருமே ஈஸியா வந்து இந்த படத்துல ரிலேட் பண்ணிக்க முடியும். அந்த விதத்துல இந்த படம் வந்து நிஜமாவே குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு வெற்றி படமாக இந்த வருஷத்துடைய பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் படமா இருக்க போகுது. கண்டிப்பா ஸ்டோரி லைன் வந்து கண்டிப்பா சொல்லி ஆகணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஆகட்டும், புதுசாக கல்யாணம் ஆனவங்க, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 இயர்ஸ் அப்புறம் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். என்னதான் சண்டை வந்தாலும் அப்படின்ற மாதிரி தான் அந்த லைன் இருக்கு. ஸோ இந்த இந்த கதையை எவ்வளோ அழுத்தமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். இந்த எடிட்டிங், இந்த ஸ்விட்சிங் அதெல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. எப்படி இருந்துச்சு இந்த கதையோட அழுத்தம்? முதல்லயே ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப பிரமாதமா புத்திசாலித்தனத்தோடவே அணுகியிருக்காங்க. என்னன்னா, கதையுடைய முதல் காட்சி எங்க தொடங்குதோ அங்கதான் கிளைமேக்ஸுமே. வழக்கமா அந்த ஸ்டேஜிங்ல வந்து நிறைய இயக்குநர்கள் வந்து கோட்டை விட்டுருவாங்க. அதை வந்து இவர் ரொம்ப சரியாவே பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் ஸ்கிரீன் பிளேல வந்து ஒரு உத்தியா வந்து ரொம்ப நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். எல்லாமே ஃபிளாஷ்பேக்கா இருந்தாலுமே கூட ஒருத்தருடைய பிளஸ் மைனஸ் சொல்லுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதா இருக்கும். உங்களை பத்தி பாசிட்டிவாவே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த எடிட்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அவரோட நெகட்டிவ் எங்க வந்து நிக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாசுக்காவே சொல்லியிருப்பாங்க. பிரதீப் ராகவ் எடிட்டர் ரொம்ப நல்லாவே கட் பண்ணியிருக்காரு. படத்துக்கு வந்து இந்த எடிட்டிங் பேட்டர்ன் ரொம்பவே முக்கியத்துவமா இருக்கு. ஏன்னா வந்து ஸ்கிரீன் பிளேல அவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு நம்மளை வந்து டயர்ட் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா அந்த எடிட்டிங் பேட்டர்ன் முக்கியம். அதை வந்து பிரதீப் ராகவ் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. இன்னொன்று மியூசிக் ரொம்ப அழகான ஒரு இது. ஏன்னா இன்னைக்கு வந்து சந்தோஷ் நாராயண் வந்து வழக்கமா ஒரு எலைட்டு இல்ல வேற மாதிரியான ஒரு ஜானர் படங்கள் அப்படின்னு தான் இருக்கும். குடும்ப படங்களுக்கு சந்தோஷ் நாராயணன் எந்த அளவுக்கு பொருந்துவார் அப்படிங்கிற கேள்வி இருக்கும். இங்க வந்து நம்ம வந்து இமான் மாதிரியான ஆட்களையே தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது ஒரு படத்துல வேற ஒரு சைட் ரோட்ல வந்து யோகி பாபு வந்து அவர் சொல்லிட்டு இருப்பாரு. சோ இதுல வந்து சந்தோஷ் நாராயண் வந்து இசை குடும்பம் அப்படின்ற டைலாக்லாம், ஆமா இசைஞானி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நீ யாரு இமானா அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாரு. அந்த அளவுக்கு வந்து மெர்ஜாகிற ஒரு மியூசிக்கை வந்து இதுல வந்து சந்தோஷ் நாராயணன் வந்து கொடுத்திருக்காரு. அந்த பொட்டல மிட்டாய் பாட்டு வந்து பயங்கரமா ஹிட் அடிக்கும். அது ஒரு ரிப்பீட் ரகம் அப்படின்னே சொல்லலாம். பேக்ரவுண்ட் மியூசிக்ல வந்து பயங்கரமா விஜய் சேதுபதியோட என்ட்ரிக்கு வர
பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து ரொம்ப அது ஒரு சூப்பரா தனி இருந்துச்சு. தீம் மியூசிக்காக பண்ணியிருக்காங்க. ஆமா. படம் முழுக்க ஒரு 5 பாடல்கள்ல பொட்டல மிட்டாய் ஒரு பாட்டு, மீதி 4மே தீம் மியூசிக் மாதிரி மாண்டேஜாவே வந்துரும். இதுக்கு தனியா பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதிக்கு ஒரு தீம் மியூசிக் இருக்கும். ஒரு ஹீரோவுக்கான ஒரு பில்டப். இன்னொரு பக்கம் வந்து மனைவி கிட்ட எப்பவுமே அடி வாங்குற ஒருத்தன். ஆனா வந்து மத்தவங்க கிட்ட வந்து அவன் எப்படி ஒரு ரக்கடு ரவுடியா இருந்திருக்கான் அப்படிங்கிறதையும் ரொம்ப வெரைட்டியா பண்றதுலயும் மியூசிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்காங்க. நல்லாவே சந்தோஷ் நாராயணன் வந்து பண்ணியிருக்காரு. சனாவுக்கு இனிமே வந்து குடும்ப படங்கள் அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதன் மூலமா நமக்கு ப்ரூஃப் ஆயிருக்கு. கண்டிப்பா நித்யா மேனன் பத்தி பேசியே ஆகணும். அப்படியே அந்த கேரக்டராவே அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. ரொம்ப யதார்த்தமா, ரொம்ப கேஷுவலா இந்த படத்த பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எல்லாமே அவங்க வந்து சூப்பரா எடுத்து நல்லா அப்லிஃப்ட் பண்ணி நடிக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஆனா ஒரு ஒரு குடும்ப பெண்மணியா, ஒரு கல்யாணம் ஆகி புது பொண்ணாவும் அந்த டிஃபரன்ஸ் காட்டுறது, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உள்ள டிஃபரன்ஸ் காட்டுறது, இப்படின்னு வந்து பல ஆங்கிள்ல அந்த குழந்தைக்கு அம்மாவா இருக்கிறது, அந்த மூஞ்சில காட்டக்கூடிய எக்ஸ்பிரஷன்ல இருந்து அவங்க நடிக்கிற விதம் எல்லாமே பிரமாதமா செட் ஆயிருந்துச்சு. இவங்க எவ்வளோ அப்லிஃப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க படத்தை. ஆக்சுவலி தெரியும், ஃபீல்டில் எல்லாருக்குமே தெரியும். நடிப்பு ராட்சசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல அப்படியே கொஞ்சம் திருப்பி போட்டோம்னா பேரரசி அப்படின்ற ஒரு கேரக்டரை கொடுத்துருக்காங்க. ஒரே காலகட்டத்தில் நீங்கள் நித்யா மேனனுடைய கேரக்டர் ஸ்கெட்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். ஒரு பக்கம் ஓகே கண்மணி மாதிரியான ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. திடீர்னு காஞ்சனா டூவில் கங்கான்ற ஒரு கேரக்டரில் ஒரு மாற்றுத்திறனாளியாக நடிச்சிருப்பாங்க. இதை தாண்டி திருச்சிற்றம்பலம் மாதிரியான ஒரு படத்தில் தனுஷுக்கு ரொம்ப ஒரு சோல் ஃப்ரெண்டாக ஆட்டோகிராஃபில் எப்படி வந்து ஸ்னேகா சொல்லுவீங்களோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஒருத்தர் இருந்தால் அவங்க ஒரு வாழ்க்கை துணையாக இருந்தால் எப்படி இருக்குன்றது ஒரு கேரக்டர் நீட்டிக்கப்பட்ட ஒரு கேரக்டராக சொன்னீங்கன்னா திருச்சிற்றம்பலத்தை சொல்லலாம். இப்படி வெரைட்டியான கேரக்டர் பண்ணுறதுல வந்து அவங்க வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்க வந்து தெலுங்குலையா இருக்கட்டும், தமிழ்லையா இருக்கட்டும், ஒரு மோஸ்ட் ப்ராமினன்ட் ரோல்ஸ் பண்றதுல அவங்கள அடிச்சுக்க ஆள் இல்லை. அப்படியான ஒரு ரோல் தான் இப்போ வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுவுமே ஒரு கேரக்டர் தான். பேரரசி அப்படிங்கிற கேரக்டர் எந்த அளவுக்கு உன்னிப்பா இருக்கும், அதுவும் அந்த சாப்பிட்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளாலேயே வந்து இது பண்ணிட நமக்கே முடியாது. நாக்கு ஊறிடும் அவங்க சாப்பிட்ற ஸ்டைலு. ஸோ ஒரு 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 ரசனை மிகுந்த ஒரு நபராகவும், அதே சமயத்துல தன் கணவன் மேல எந்த அளவுக்கு வந்து அவங்க காதலோடு இருக்காங்க, அதே சமயத்துல கோபத்தோடும் சண்டையோடும் இருக்காங்க அப்படிங்கிறது வெளிப்படுத்துற தருணங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்பவே நல்லா வாய்ச்சிருக்குன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் கணவன் மேல பரிதாபப்பட்டு நம்ம விட்டா யாருமே இல்லை அப்படின்ற அங்க துயருகிற காலமா இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன ஒன்லைனர்ஸ்லயே வந்து கணவனை காலி பண்றதா இருக்கட்டும், அந்த நடிப்பை வந்து சொல்றதா இருக்கட்டும், இப்படி எல்லாமே பிரிச்சு மேய்ஞ்சிருக்கிற ஒரு ஆளா தான் அவங்க இருக்காங்க. பேரரசி அப்படிங்கிற கேரக்டருக்கு நித்யா மேனனை விட்டுட்டா வேற யாருமே இப்போ வந்து சூஸ் பண்ண முடியாது, பொருத்தமா இருக்காதுன்னு சொல்ற அளவுக்கு அவங்களோட கேரக்டரோட அவங்க வந்து உறிஞ்சு போயிருக்காங்க. 100% அவங்களுடைய உண்மையான நல்ல நடிப்பை வந்து பக்குவமான நடிப்பை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ படத்தினுடைய கதாநாயகன் விஜய் சேதுபதி. ஸோ எல்லா ரோல்லையுமே வந்து ஒரு ஈஸியாக ஃபிட் ஆகக்கூடிய ஒரு ஆளாக தான் இருந்தார். கொஞ்சம் ஏஜ்டான கேரக்டர்லாம் நடுவில் வந்து பண்ணிட்டு இருந்தார். இப்போ மறுபடியும் அவர் வந்து அந்த குமுதா ஸ்டைலில் இந்த படத்தில் நான் கொஞ்சம் பார்த்தேன். அவரும் வந்து அவரும் ரொம்ப அப்படி ரியலிஸ்டிக்காக நடிச்சிருக்கிறார். உண்மையிலேயே தன்னோட பொண்டாட்டி பிள்ளையை பிரியணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும், அவங்க உண்மையிலே கொஞ்சம் அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக் ஃபீல் அப்படியே படத்தோட யதார்த்தமாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவர் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி சில படங்கள் வந்து விஜய் சேதுபதியை கிராமங்கள்ல கொண்டு போய் சேர்த்த படங்கள் இருக்கும். அந்த படத்தை நம்ம மறுபடியும் மறுபடியும் பார்ப்போமான்னே தெரியாது. ஆனா அது வந்து கிராமத்துல அந்த அளவுக்கு விஜய் சேதுபதிக்கு ஒரு பேரை கொடுத்துருக்கும். உதாரணமா கருப்பன் படத்தை சொல்லலாம். அந்த படம் ரொம்ப கேஷுவலா பண்ணியிருப்பாரு. பெரிய வித்தியாசங்கள் இருக்காது. ஆனா ஒரு நெருக்கமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி மனசுக்கு நெருக்கமான சில படங்களை அவர் வந்து பண்ணியிருக்காரு. ரெக்க படத்தை சொல்லலாம். ரெக்கையும் வந்து பெரிய அளவுக்கான ஸ்கிரிப்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனா வந்து கிராமங்கள் வரைக்கும் அவர் கொண்டு போய் சேர்த்த படம். ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்து தாண்டி ஒரு ஸ்டாரா பரிணமிக்கிறதுக்கான சில அடித்தளங்கள் போட்ட படங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த லெவல்ல வந்து மறுபடியும் ஒரு கிராமத்து படம், அதுவும் வந்து ஒரு அச்சும் அசலுமான மதுரை மாதிரியான ஒரு மண்ணுக்குள்ள இருந்துக்கிட்டு ஒரு ரக்கடு ரவுடியாகவும் அதே சமயத்துல ஒரு குடும்பஸ்தனாகவும் ஒரு தகப்பனாகவும் ஒரு கணவனாகவும் ஒரு நல்ல மகனாகவும் அவன் என்னவா எடுப்பான், அவனுடைய பிளான் என்ன அல்லது அவனுடைய முடிவுகள் என்ன. இன்னொன்னு, அவ்வளோ பெரிய ரக்கடு ரவுடி ஒரு குடும்பத்துல பஞ்சாயத்து வந்தா அதை எப்படி தீர்க்க முடியாம வந்து திணறான், கஷ்டப்படுறான், அல்லது அவன் வந்து பேசுறதே கத்துறது தான். அவனுடைய பாவனை அப்படிங்கிறது, அவனுடைய எமோஷன் அப்படிங்கிறது கத்துறது தான். அதை தாண்டி எதுவுமே இருக்காது. ஆனா அந்த பிரிவுக்காக அவன் வந்து எந்த அளவுக்கு வருத்தப்படுறான், கண்ணீர் விட்டுறான், இன்னொரு பக்கம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான் அப்படிங்கிறத ரொம்ப ரத்தமும் சதையுமா காட்டியிருக்கிற ஒரு படம். ஒரு தகப்பனை, ஒரு குடும்பஸ்தனை, ஒரு கணவனை, இன்னொன்னு ஒரு ஒரு அதிகமாக காதலிக்கிற ஒரு பேர் காதல் வச்சிருக்கிற ஒரு மனிதனை வந்து எந்த அளவுக்கு காட்ட முடியும் அப்படின்றதுக்கு ஒரு கேஷுவலான நடிப்பை வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி அவர் எல்லா ரோலுமே கிட்டத்தட்ட இப்போ பண்ணியாச்சு. ஒரு ரவுடி கேரக்டர், டான் கேரக்டர், இந்த மாதிரி ஒரு குடும்பஸ்தன் கேரக்டர்லேயே ஒரு சின்ன சின்ன வெரைட்டி இருக்கும் இல்லையா. இப்போ
கருப்பனுக்கும் ரெக்கைக்கும் இதில் தாண்டி என்ன ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படமா வந்து இது சொல்லலாம். அந்த பேரே வந்து ஒரு அழகான பேர் தான், ஆகாச வீரன் அப்படிங்கிறது தான். ஆமா. அந்த ரோலுக்கு வந்து மறுபடியும் விஜய் சேதுபதி விட்ட ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ பேக் டு த ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி இந்த குடும்பங்கள் கொண்டாடுகின்ற ஒரு நாயகனை வந்து விஜய் சேதுபதியா இங்க ஆகாச வீரனை கொடுத்துருக்காங்க. பாண்டியராஜ் வந்து அது ரொம்பவே அந்த கேரக்டர் வந்து அழகாகவே எழுதியிருக்காரு. அந்த எழுதப்பட்ட கேரக்டர் பேப்பர்ல இருந்து ஸ்க்ரீன்ல மாற்றும் போது நிறைய சவால்கள் இருக்கும். அது ரொம்பவே டவுன் டு எர்த்தா வந்து இதுல விஜய் சேதுபதி பண்ணியிருக்காரு. அது முதல்ல அந்த சீன்ல வந்து அவருக்கான பில்டப் கொடுக்கும்போதே அந்த தீம் ஓட வரும்போதே நமக்கு அது தெரிஞ்சிருது. அதற்கு அடுத்தடுத்து அவர் நிறைய சரவடிகள் வெடிக்கிறாரு. அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த பில்டப்புக்கு வந்து அவர் வந்து நிறைய நியாயம் சேர்த்திருக்காரு இந்த படத்துல. ஆகாச வீரன், பேரரசி, பொற்செல்வன், இந்த மாதிரி நிறைய தமிழ் பெயர்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது நம்ம இனிமே பிறக்க போற குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தமிழ் பேர் வைக்கணுன்றத ஊக்குவிக்கிற மாதிரியும் அது இருந்துச்சு. அது எப்படி பார்க்குறீங்க? அது ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே அவர் வந்து அந்த மாதிரியான தமிழ் பெயர்கள் தான் வச்சிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு பேட்டிகள்ல கூட. பசங்க படம் வந்த பிறகு நிறைய பேர் அதை சொல்லும்போது வந்து ஆடியன்ஸா அவர் அந்த பல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக போகும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, சோபிகண்ணன் பேர் வச்சிருக்காங்க பாரு, எப்படிலாம் பேர் வச்சிருக்காரு டைரக்டர்னு. அவரு ரொம்ப யதார்த்தமா ஒரு தற்செயலா தான் அதை வச்சிருக்காரு. ஆனா இதை கூட அவங்க நோட் பண்றாங்களே, கேரக்டரை தாண்டி அந்த பெயர் கூட அவங்க நோட் பண்றாங்கன்னு சொல்லும்போது இயல்பாவே அவருக்கு ஒரு கான்சியஸ் வந்திருக்கு. அடுத்தடுத்த படங்கள்லையும் அது வந்து அவர் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து அந்த படங்கள்ல வந்து அவர் அதை தான் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் வந்து இப்போ பசங்க 2 ஹைக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடுன்னு சூர்யாவுக்கு வச்சிருப்பாரு. அமலாபாலுக்கு வெண்பா அப்படின்ற பேர் இருக்கும். கதகளியில விஷாலுக்கு வந்து அமுதவேல் ராஜரத்னம் அப்படின்னு பேர் இருக்கும். வம்சத்துல வந்து சுனைனாவுக்கு மலர்கொடி அப்படின்னு பேர் இருக்கும். மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய படங்கள்ல அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ எதற்கும் துணிந்தவன்ல பாத்தீங்கன்னா பிரியங்கா அருள் மோகனுக்கு ஆதினி அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. நிறைய பெயர்கள்ல வந்து அவர் வந்துதான் இருக்கும். இதுல அதிகமா உச்சமா வந்து பேர்கள்லயே வந்து நிறைய வந்து கவனிக்க வச்ச படம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய படங்கள். அதுல முக்கியமான படம் வந்து கடைக்குட்டி சிங்கம். எல்லாருடைய பேருமே வந்து பயங்கரமா இருக்கும். அதுல வந்து நெடுவாழி ரணசிங்கம் சத்யராஜ் பேரு, கார்த்தி பேர் வந்து நெடுவாழி குணசிங்கம், செம்பியன் மாதேவி, வானவன் மாதேவி. அதுல வந்து இவங்க வந்து ஹீரோயின் பேர் வந்து கண்ணுக்கு இனியால் அப்படின்னு வச்சிருப்பாங்க. நிறைய பேர் வந்து அப்படி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலயுமே வந்து வச்சிருக்காங்க. அவர் வந்து அதுல வந்து குறைய வைக்கல. அது வந்து கவனிக்க வைக்கிற பெயரா இருக்கணும், அதே சமயத்துல நிறைய கவன ஈர்ப்பை ஏற்படுத்தும், மனசுல நிக்கிற பெயரா இருக்கணும்ன்றதுல இது பண்ணியிருக்காரு. அதுதான் இதுலயும் பண்ணியிருக்காரு. நம்ம வீட்டு பிள்ளைலையும் அப்படிதான். அவர் வந்து அரும்பொண்ணு வச்சிருப்பாரு சிவகார்த்திகேயனுக்கு. துளசி அப்படின்ட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு வச்சிருப்பாரு. ஹீரோயினுக்கு வந்து மாங்கனின்னு வச்சிருப்பாரு. ஸோ அவர் இந்த ஹீரோயின், கேரக்டர் ஆர்டிஸ்ட் இப்படி பாகுபாடு பார்க்காம எல்லாருக்குமே ஒரு நல்ல பெயர் வைக்கிறதுல வந்து இதுல எக்கச்சக்கமான நல்ல பெயர்கள் வந்து இருக்கு. ஆகாச வீரன், பேரரசி, பொற்செல்வன் வந்து ஆர்.கே. சுரேஷுக்கு, செம்பையா வந்து சரவணனுக்கு வச்சிருக்காரு. ஆவரணம் வந்து ஜானகி சுரேஷ்க்கு வச்சிருக்காரு. நித்யா மேனனுடைய அம்மாவுக்கு. அப்பாவுக்கு வந்து அரசாங்கம்னு வச்சிருக்காரு. செம்பன் வினோத் ஜோஸ்க்கு வச்சிருக்காரு. ஒத்தாசன்றது வந்து ஆதித்யா கதிருக்கு வச்சிருக்காரு. சித்திரை குமார்னு யோகி பாபுக்கு வச்சிருக்காரு. நிறைய நல்ல பெயர்களா இதுல வந்து ராகவர்த்தினி அப்படின்ட்டு ரோல் சீரியல்ல வந்தவங்களுக்கு வச்சிருக்காங்க. சோமன்ட்டு சென்ட்ராயனுக்கு வச்சிருக்காங்க. நிறைய நல்ல பெயர்களா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பாரிவேந்தன் அருள்தாஸுக்கு வந்து வச்சிருக்காங்க. பொட்டு அப்படின்னு தீபா சங்கருக்கு வச்சிருக்காங்க. நிறைய பெயர்கள் வந்து கவனம் ஈர்க்கிற அதே சமயத்துல கவனம் வைக்கிற பேரா இருக்கு. மகிழினி அப்படின்னு குழந்தைக்கு பேர் வச்சிருக்காங்க, விஜய் சேதுபதி குழந்தைக்கு. அப்ப எல்லா பெயர்களுமே வந்து மனசுல நிக்கிற பெயராவே இருக்கு. அந்த பேருக்குள்ள இவ்வளவு அளவுக்கு ஒரு நுட்பமா அப்படின்னு பார்த்தா பாண்டியராஜ் வந்து அதுலயுமே வந்து ஜெயிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு வரவேற்பு பெறுகிற பெயர்களா தான் அதுல இருக்கு. கண்டிப்பா. ஸோ ஸ்டோரியை வந்து தூக்கி நிறுத்தக்கூடிய கேரக்டர் முக்கியமா தீபா சொல்லலாம், நித்யா மேனன், அவங்கள சுற்றி அரசாங்கம், அவரோட அண்ணன் கேரக்டர்ல வரவர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக அதை எடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. இந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு தானே. இது படத்திலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷன். இன்னொன்று வழக்கமாக நட்சத்திர பட்டாளங்கள் அப்படின்னு சொன்னாலே வந்து எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ரோல் கொடுத்துருவாங்க, சும்மா செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி நிற்க வச்சிருவாங்கன்ற இஷ்யூ இருக்கும். இந்த படத்தில் அப்படி இல்லை. எல்லாருக்குமே அந்த ரோல் கொடுத்துருக்காங்க. அந்த ரோலுக்கான நியாயம் வந்து அந்த கதாபாத்திர தேர்வில் தாண்டி அந்த கதாபாத்திர தன்மையிலுமே இருக்குது. அது வந்து ரொம்ப ரேர் சினிமாவுக்குள்ளே வந்து அப்படி இருக்கிறது. அது ரொம்ப சத்தமில்லாமல் அப்படி ஒரு சாதனையை வந்து பாண்டியராஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து எந்த ரோலுமே இப்படி ஒரு
ரோல் இங்க தேவையில்லை, இப்படி ஒரு கேரக்டர் தேவையில்லைன்னு நீங்க முடிவே பண்ணிட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அவர் வந்து கவனம் வச்சிருக்காரு. இதுல சரவணன் ரோலா இருக்கட்டும், தீபா சங்கர் ரோலா இருக்கட்டும், செம்பன் வினோத் ஜோஸ் ரோலா இருக்கட்டும், ஜானகி சுரேஷ் ரோலா இருக்கட்டும், அவருடைய மச்சான வர வினோத் சாகர் ரோலா இருக்கட்டும், தங்கச்சியா வர ரோஷினி ரோலா இருக்கட்டும், இங்க வந்து ஒரு திருடனாக இருக்கிற யோகி பாபு ரோலா இருக்கட்டும், இன்ஸ்பெக்டரா இருக்கிற அருள்தாஸா இருக்கட்டும், சோமனா நடிச்சிருக்கிற சென்றாயனா இருக்கட்டும், சென்றாயனுக்கு மச்சானா நடிச்சிருக்கிற பாபா பாஸ்கரா இருக்கட்டும், அவருக்கு கூட இருக்கிற ஃப்ரெண்டா இருக்கிற வீரசமரா இருக்கட்டும், பெரிய ஒரு டீடைலிங்கான ஒரு கேரக்டர்ஸ் வந்து இந்த படத்துல இருக்கு. டிரைவர் இதுல எதையுமே டிரைவர் புதிய கீது ஜெகன் தான் அதை பண்ணியிருக்காரு. ஒரு 4 படங்கள் பண்ணவர். ஏற்கனவே நம்ம வீட்டு பிள்ளையும் நடிச்சாரு. இதுல அதே மாதிரி இவர் வந்து நிறைய தன்னுடைய படங்கள்ல யூஸ் பண்ணவங்களை, முந்தைய படங்கள்ல யூஸ் பண்ணவங்களை தொடர்ந்து வந்து அவர் யூஸ் பண்றாரு. மைனானந்தினி தொடர்ந்து யூஸ் பண்றாரு. காளி வெங்கட்டுக்குலாம் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து கொடுத்துருக்குறாங்க. அமரசிகாமணி ரோல் வந்து அது ரொம்ப போற போக்குல தான் இருக்குன்னு பார்த்தா, அவர் வந்து சொல்ற ஒரு விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையே புரட்டி போடுற, அல்லது நம்மளை நின்று நிதானிச்சு இந்த தப்பை நம்ம திரும்பவும் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்க வைக்கிற ஒரு ரோலை வந்து காளி வெங்கட் கொடுத்துருக்காங்க. சமீபத்துல காளி வெங்கட்டுக்கு வந்து பயங்கரமான ரோல்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில் கவனிக்கப்படுகிற ஒரு ஆளுமையான ஒரு நடிகரா அன்னைக்கு வந்து காளி வெங்கட் இருக்காரு. அதுல மேலும் வலு சேர்க்கிற ஒரு விதமா இது இருக்கு. யோகி பாபு சொல்லவே தேவையில்லை. சமீபத்துல வந்த படங்கள்ல பாத்தீங்கன்னா யோகி பாபுக்கு ஒன்லைனர்ஸா இருக்கட்டும், ஒரு த்ரூ அவுட் படம் முழுக்க வர கேரக்டர் அப்படின்னு பார்த்தா இந்த படத்தை சொல்லிட முடியும். ஆடியன்ஸோட மனசாட்சியா தான் இந்த படத்துல அவர் இருக்காரு. நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோம், என்னெல்லாம் ஃபீல் பண்றோன்றத அங்க அவருடைய டயலாக் டெலிவரியா வந்து ட்ரெய்லர்ல கூட வரும். நீங்க சாப்பிட கடை நடத்துறீங்களா, அல்ல சண்டை போட கடை நடத்துறீங்களாடா அப்படின்னு. இது எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து அது ரொம்பவே ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. ரொம்பவே அழகான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னொன்னு, எனக்கு ஒரு சின்ன சின்ன மைனஸ் மட்டுமே இருந்துச்சு. என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நெருப்புல பத்தி எறிகிறதோட சில கேரக்டர்கள் வந்து போகும். அதீத வன்முறை காட்சிகள் இந்த படத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா பாண்டியராஜ் வந்து வழக்கமா அவர் வந்து குழந்தைகள் படம் எடுக்கிறதுல இங்க வந்து ரொம்பவே இயக்குனர்கள் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்கிற இடம். அது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா 3 படங்கள் கொடுத்து வருவாரு. பசங்க மெரினா, பசங்க டு ஐக்கு அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் குழந்தைகளுக்கான ஜானர் அப்படின்றது இங்க காணாம போயிட்டே இருக்கு. குழந்தைகளுக்கான சினிமா எடுக்கிறதுக்கு இங்க யார் சில பேர் தகுதியா இருக்காங்க, அதை வந்து தொடர்ந்து பண்ணலாம், அது மேல ஒரு அக்கறை இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த அக்கறையோட இருக்கிற ஒரு இயக்குனர் வந்து பாண்டியராஜ். இன்னைக்கு வந்து எப்படி குடும்ப படங்கள் எடுக்கிறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க, இவருமே எடுக்கிறாரு. பட் குழந்தைகள் ஜானரை தொடர்ந்து படமா பண்ண முடியும் அப்படின்னா பாண்டியராஜ் நம்ம கை காட்டலாம். ஆனா அவரும் வந்து குழந்தைகள் பார்க்கக்கூடிய இந்த மாதிரியான படத்துல ஏன் வந்து இவ்வளோ அதீதமான வன்முறை காட்சிகளை வைக்கிறாரு அப்படின்னு தெரியல. அதை அடுத்தடுத்து அவர் வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு சின்ன வேண்டுகோளா நம்ம வந்து வைக்கலாம். படத்துல டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே அழகான ஒரு இது. ஏன்னா மைனா சுகுமார் கேமராமேன் பிரிச்சு மேஞ்சிருக்காரு. அவரும் ஒரு சின்ன கேரக்டர்ல வர்றாரு. சந்தோஷ் நாராயணன் சொல்லவே தேவையில்லை. அந்த பொட்டல மிட்டாய் பாட்டு வந்து ரிப்பீட் ரகமா இருக்கு. தொடர்ந்து வந்து கேட்கக்கூடிய ஒரு பாடலா இருக்கும். தீம் மியூசிக்ல இருந்து எல்லாமே. பிரதீப் ராகவோட எடிட்டிங் பேட்டர்ன் வந்து காலம் கடந்தும் பேசப்படும். ஏன்னா வந்து இனிமே ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் படத்தை ஒரு டிராமாவா கொண்டு போனா கூட எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா கொடுக்க முடியும் எடிட்டிங் பேட்டர்ன்றது பிரதீப் ராகவன் வந்து ஒரு பாடம் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த விதத்துல வந்து ஒரு டெக்னிக்கலான ஸ்ட்ராங்கான படம். ஒரு நல்ல சென்டிமெண்ட், எமோஷன், இதை வந்து ரொம்ப அழுதுகிட்டே சொல்லணும், வலிந்து திணிக்கணும் அப்படின்னு இல்லாமல் போகிற போக்கில் சிரிச்சுக்கிட்டே எந்த அளவுக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிறது. இன்னொன்று, ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு ரொமான்ஸ் வந்து இந்த அளவுக்கு ஜாலியாக கேஷுவலாக சொல்ல முடியுமா, இந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற கேள்வி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஷட்டிலாக போகிற போக்கில் சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேருமே நடிப்பு ராட்சசன்களாகவே இருக்காங்க. கண்டிப்பா ஃபுல் படத்தையுமே வந்து அவங்க எடுத்து ஹோல்டு பண்ணி நிறுத்தியிருக்காங்க. அவங்களோட நடிப்பாலே அதை எடுத்திருக்காங்க. நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை நடந்தால் எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி இந்த படத்தை வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. படத்தை ஓவராலாக பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸாக எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருந்தது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, இல்லைன்னா வருத்தப்படுவீங்க. ஆமாம், கண்டிப்பாக. முக்கியமாக புதுசாக கல்யாணமானவங்க போய் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படமாக அது இருக்க போது. எல்லா கணவன் மனைவியும் காதலர்கள் முதற்கொண்டு எல்லாரும் போய் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்றது தான் அது. ஸோ ஒரு வழியாக கமலா தேட்டரில் இந்த படத்தை பார்த்து நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து என்ன படம் பார்க்குறோன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நிச்சயமா. தேங்க்யூ. நன்றி.